வன்னியர் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெறும் மகளிர் மாநாட்டில் அன்புமணி போட்டோ இல்லாமல் துண்டறிக்கையானது வழங்கப்படுவதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். பாமக வன்னியர் சங்க சார்பில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெற உள்ளது. இந்த பூம்புகார் மாநாட்டு ஏற்பாடுகளை மும்முரமாக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் செய்து வரக்கூடிய நிலையில இன்று இந்த துண்டு பிரசுரங்களை காண்பிப்பதற்காக வந்திருந்தார்கள். அதுல அன்புமணி ராமதாசுடைய இந்த படம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து மோதலானது இருந்து வருகிறது. இந்த நிலையில் பாமகவின் அன்புமணி ஆதரவாளர்கள் நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமனம் செய்து வருகிறார். புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை கொண்டு மாநில நிர்வாக குழு செயற்குழு கூட்டத்தை மருத்துவர் ராமதாஸ் நடத்தி வந்த நிலையில இந்த செயற்குழு கூட்டத்திலையும் அவருடைய புகைப்படம் இல்லாதவாறு தான் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய நிலையில அன்புமணி ராமதாஸ் தனது பெயரையோ பயன்படுத்தக்கூடாது என்றும் வேண்டுமென்றால் இனிஷியலாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவிகள் இருந்ததாகவும் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தவர்கள் யார் என்றும் மாவட்ட நிர்வாகம் விழுப்புரத்தைச் சேர்ந்த சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று 37வது ஆண்டு விழா ராமதாஸ் தைலாபுர தோட்டத்தில் கொடியேற்றி தங்கள் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார். பாமகவின் 37வது துவக்க நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் அரசியல் ஆலோசனை குழு தலைவர் தீரன் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறும் மாநாட்டிற்கான துண்டு பிரசுரத்தை வெளியிட்டு செய்தியாளர்கள் காண்பித்தார். அப்பொழுது அந்த துண்டு பிரசுரத்தில் அன்புமணியுடைய புகைப்படம் இல்லாமல் ராமதாசுடைய புகைப்படம் மட்டுமே இருந்தது. இது அந்த பாமக தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஜூலை 20ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் 10.5% இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு ராமதாஸ் பங்கேற்க மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையை தற்பொழுது இந்த மகளிர் மாநாட்டிற்கான துண்டு பிரசுரத்திலையும் தன்னுடைய அன்புமணியுடைய புகைப்படம் இல்லாமல் இருப்பது கட்சி தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.